கம்போடியா ஆலயங்களுக்கும் பனை மரங்களுக்கும் மட்டுமல்ல, ஏரிகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் பிரபலமானது. ஒரு 1,81,035 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கம்போடியா 443 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியா ஒரு காலத்தில் கம்பூச்சியா, காம்போசம் என அழைக்கப்பட்டது. கம்போடியாவின் மக்கள் தொகை கடந்த ஆண்டு நிலவரப்படி 1,67,13,015 ஆகும். இதில் 97 விழுக்காட்டினர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாவர். புத்த மதத்தின் தேராவதம் என்ற பிரிவைத்தான் கம்போடிய மக்கள் பின்பற்றுகின்றனர். தேராவதம் என்பது பௌத்த மதம் மற்றும் இந்து மத கோட்பாடுகள் கலந்த பழமையான பழக்க வழக்கங்களை கொண்டதாகும். கம்போடியாவில் தனிநபர் வருமானம் இந்திய மதிப்பில் 4,11,975 ரூபாயாக உள்ளது. மற்ற நாடுகளின் தனிநபர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இது குறைவானது என்றாலும் ஆண்டுதோறும் தனிநபர் வருமானம் அதிகரித்தபடி உள்ளது. கம்போடியா தற்போது தடையில்லா சந்தை பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது. இதனால் கடந்த 10 ஆண்டுகளில் விரைவான பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது. கெமர் மொழியே இந்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக உள்ளது. இந்த நாட்டுக்கு துணி ஏற்றுமதியும் சுற்றுலா தலங்களும் நல்ல வருவாயை ஈட்டித் தருகின்றன. 1950ஆம் ஆண்டுக்கு பின் கம்போடியாவில் எந்த ஆட்சியும் தொடர்ந்து நிலைக்கவில்லை. 1998ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பிரதமராக பொறுப்பேற்ற ஹூன் சென் என்பவர் தற்போது வரை பிரதமராக நீடித்து வருகிறார். இவர் போல்பாட்டின் கெம்ரூஜ் படையில் இருந்தவர். ஒரு கட்டத்தில் அதிலிருந்து விலகி கம்போடிய மக்கள் கட்சியை தொடங்கி நடத்தி வந்த ஹூன் சென் மன்னர் நரோதம் சிஹாமணி கட்சியில் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறார். இந்நாட்டின் தொடக்க வரலாற்றில் தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக ஆட்சி நடத்தி இருப்பது பலரும் அறியாத தகவல். கிபி முதல் நூற்றாண்டில் கம்போடியாவை நாகரீக வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றியது தமிழர்கள்தான். இந்த நாட்டில் முதன்முறையாக அரசாட்சியை நிர்மாணித்த தமிழ் அரசின் பெயர் கவுண்டின்யா என்கின்றன வரலாற்றுச் சான்றுகள். முதல் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசியா மீது படை நடத்திச் சென்ற கவுண்டின்யா அங்கிருந்த சிற்றரசர்களை வீழ்த்தி தமிழ் அரசை நிர்மாணித்தார். அங்கிருந்த நாகர் இன தலைவரின் மகள் சோமா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கவுண்டின்யாவின் வழித்தோன்றலான 2ஆம் ஜெயவர்மன் தான் சிதறிக்கிடந்த கம்போடியாவை ஒரே நாடாக ஆக்கி புதிய கம்போடியாவை தொடங்கி வைத்தவர். கம்போடியா நாட்டு வரலாற்றில் 3 மன்னர்கள் முக்கியமானவர்களாக கொண்டாடப்படுகின்றனர். அவர்களில் ஒருவர் 2ஆம் ஜெயவர்மன். கம்போடியா ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அசுர வேகத்தில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் இவர். அதன் ஒரு பகுதியாக மன்னர்களே கடவுளின் அவதாரம் என்ற புதிய கொள்கையை கம்போடியாவுக்கு கொண்டு வந்தார். மன்னர் என்பவர் தேவராஜா என்று மக்களால் வணங்கப்பட வேண்டும் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். கம்போடியாவில் இப்போதும் மன்னராட்சிதான். 1300 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் ஜெயவர்மன் கொண்டு வந்த கடவுளின் அவதாரமே மன்னர் என்ற கொள்கை இன்றளவும் அங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஜெயவர்மனால் தோற்கடிக்கப்பட்ட சிற்றரசர்களால் அவருக்கு தொல்லைகள் தொடர்ந்தன. இதனால் அவர் அடிக்கடி தலைநகரை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குலன் என்ற மலைப்பகுதியில் தலைநகரை ஏற்படுத்தினால் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் எண்ணி அங்கே தலைநகரை மாற்றினார். அந்த தலைநகருக்கு மகேந்திர பர்வதம் என்ற அழகிய பெயரை சூட்டினார். ஒருங்கிணைந்த கம்போடியாவை அவர் உருவாக்கிய போது நாட்டின் முதலாவது சக்கரவர்த்தியாக திட்டமிட்ட ஜெயவர்மன் தனது தலைமை புரோகிதரிடம் அதிக அதிகாரமிக்க சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை சூட்டிக்கொள்ள விரும்புவதாகவும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் வினவினார். அவரது வழிகாட்டுதல் படி கிபி 802ஆம் ஆண்டு குலன் மலைப்பகுதியில் சிறப்பு பூஜைகள் நடத்திய ஜெயவர்மன்
பிரபஞ்சத்தின் சக்கரவர்த்தி என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்டார். அப்போது அவர், இன்று முதல் இந்த நாடு காம்புஜ தேசம், அதாவது கம்போடியா என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். ஒருங்கிணைந்த கம்போடியாவை உருவாக்கியது, பிரபஞ்ச சக்கரவர்த்தியாக தன்னை அறிவித்துக் கொண்டது, லிங்க வழிபாட்டு முறையை தீவிரமாக அமல்படுத்தியது மற்றும் மன்னர்தான் கடவுள் என்ற கோட்பாட்டை செயல்படுத்தியவர் இரண்டாம் ஜெயவர்மன். இவரது ஆட்சிக்காலம் கம்போடியாவின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. மன்னர் ஜெயவர்மன் ஏராளமான ஆலயங்களை கட்டியிருக்கலாம் என்றும் அவை மண்ணுக்குள் புதையுண்டு போயிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதினார்கள். 1936ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தொல்பொருள் ஆய்வாளர் பிலிப்பி ஸ்டர்ம் என்பவர் குலன் மலைப்பகுதியில் அலைந்து புதையுண்டு கிடந்த 30க்கும் மேற்பட்ட கோவில்களை கண்டுபிடித்தார். அவற்றில் ஒன்றுதான் அங்கோர் வாட் கோவில். ஆயிரத்து 1975 முதல் 1998ஆம் ஆண்டு வரை கம்போடியாவை கெமர் ரூஜ் என்ற தீவிரவாதிகள் ஆட்டி படைத்தனர். குலன் மலைப்பகுதியை அவர்கள் தங்களது மறைவிடமாக ஆக்கிக் கொண்டனர். அதனால் அங்கே யாரும் வர முடியாத அளவுக்கு ஏராளமான கன்னி வெடிகளை புதைத்து வைத்தனர். ஆபத்தான பூமியாக இருந்த குலன் மலைப்பகுதி சீரமைக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அப்போது பல கோவில்கள் மண்ணுக்குள் புதையுண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கம்போடிய மன்னர்கள் தமிழக மன்னர்களை பின்பற்றி கோவில்களை கட்டியதோடு மக்களுக்கு பயனளிக்கும் பிரம்மாண்டமான நீர்ப்பாசன திட்டங்களையும் அமைத்தார்கள் என்பதும் வெளியுலகுக்கு தெரிய வந்தது. தமிழகத்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான இரத்த உறவு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது. அது மட்டுமல்ல, இரு தேசங்களுக்கு இடையில் மன்னர்கள் பரிமாற்றமும் நடந்துள்ளது. தமிழகத்தில் 2ஆம் பரமேஸ்வர பல்லவருக்கு பிறகு வாரிசற்ற நிலை ஏற்பட்டது. அதனால் கிபி 764ஆம் ஆண்டு பீமவர்மனின் வழியில் வந்த பரமேஸ்வரவர்மன் 12ஆம் வயதில் கம்போடியாவிலிருந்து தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டு பல்லவ நாட்டுக்கு அரசனாக்கப்பட்டான். கம்போடியாவில் பேசப்பட்டு வரும் மொழியை கெமர் என்று அழைக்கின்றனர். பல்லவ கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் கெமர் மொழி உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழில் உள்ள நெடில் குறில் எழுத்துக்களில் சுழிப்பு முறை பல்லவ கிரந்த எழுத்து முறையில்தான் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ் வட்டெழுத்துக்களுக்கும் மலையாள எழுத்து முறைக்கும் கூட இதுவே முன்னோடி என்றும் சொல்கின்றனர். கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட் கோவிலை மட்டுமல்ல, அங்கோர் வாட் நகரத்தையே தமிழ் மன்னர்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொடுத்துள்ளனர். 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னனால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் பெரும் கலை நயத்துடன் கட்டப்பட்ட கோவில்தான் அங்கோர் வாட் கோவில். அங்கோர் வாட் நகர நுழைவாயிலில் 20 அடி உயரத்தில் 4 முகங்களைக் கொண்டு பிரம்மாண்டமாக 7ஆம் ஜெயவர்மனது சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1970ஆம் ஆண்டு வரை வெளி உலகத்துக்கு அவ்வளவாக அறியப்படாமல் இருந்த கம்போடியாவை 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு உலகம் திரும்பி பார்த்தது. அங்கு ஆட்சி பொறுப்பேற்ற சலேட்சர் என்ற போல்பாட் நடத்திய அதீத வெறியாட்டம் ஹிட்லரை உலகுக்கு நினைவூட்டியது. ஏழை மக்களுக்கான ஆட்சி என்று போல்பாட் தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் மனிதாபிமானமற்ற அவரது செயலைக் கண்டு உலகம் திகிலுற்றது. அது என்னவென்று பார்க்கலாம் இடைவேளைக்குப் பிறகு.